ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையும் பிடிக்கிறது பஜ்ஜி பிடிக்கும் ரொம்ப. நம்ம இப்போ பஜ்ஜி மாவு கடையில் வாங்காமல் ஒரு மிக்சர் ரெடி பண்ணுவோம். ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தான் பஜ்ஜி கொஞ்சம் கலரிங்காக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பஜ்ஜி ஒட்டாது, வாழைக்கால அந்த பஜ்ஜி சேராது. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வாணலில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாழைக்காவை நல்லா 2 வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா பெரட்டி விட்டு எடுத்து போடலாம். நம்ம இப்போ ஒரு பஜ்ஜியாக நினச்சி போட்டுட்டோம். இப்போ நம்ம சட்னி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பத்தை போட்டுங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டால் பஜ்ஜிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போ ரெடி ஆகிடுச்சி. சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். தாளித்து கொட்டியாச்சு. இப்போ பஜ்ஜிக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.